வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் ஆத்தர் ஓரியன்டாக நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் பனியன், நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா பில்கிரிம் ப்ராக்ரஸ் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. அதை எழுதிய ஜான் பனியனை பற்றி நம்ம ஷார்ட் நோட்ஸாக பார்க்கலாம். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா இது அதாவது பர்த் இயர்ஸ் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஜானியன் பார்த்தீங்கன்னா 1628 பிறக்கிறாரு. எங்கன்னா பெட்ஃபோர்ட்ஷியர், இங்கிலாண்டில். இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அந்த நேஷ்னாலிட்டி கேட்டால் பார்த்துங்க, இங்கிலீஷ் ரைட்டர் ஒரு ஜான் பனியன். இது கேட்பாங்க, நேஷ்னாலிட்டி கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியம் பார்க்கணுன்னா ஒரு பெட்ஃபோர்ட்ஷியரில் பிறக்கிறாரு, ஒரு இங்கிலீஷ் ப்ரோஸ் ரைட்டர். பார்த்தீங்கன்னா இவருடைய பியூரிட்டன் ப்ரீச்சர், அதாவது மத போதகர். இவர் பார்த்தீங்கன்னா அதாவது ரோமன் கேத்தலிக், ப்ரொட்டஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரிட்டன் ப்ரீச்சர், அதாவது பியூரிட்டன் அப்படிங்கிற பிரிவை சார்ந்த அந்த பாதையை ஆதரிக்கிற ஒரு ப்ரீச்சர், ஒரு மத போதகர். ஆக்சுவலாக அவரோட வேலையாக தான் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒர்க் பார்த்திங்கன்னா பில்கிரிம் ப்ராக்ரஸ் 1678 வெளியிடுறாரு. இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் ஜேர்னி, அதாவது கிறிஸ்தவ மதத்தின் அதாவது அந்த விடுதலை நோக்கிய அல்லது மேலோகத்தை நோக்கிய, சால்வேஷனை நோக்கிய அந்த பயணத்தை கேலி பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இதை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுகிறாரு. பில்கிரிம் ப்ராக்ரஸ் 2 பார்ட்ஸாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1678 ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகுது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒர்க். த பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஒரு புனித பயணியின் அதாவது ஒரு பக்தனின் பயணம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இளமை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ட்ரெயின் அஸ் அ டிங்கர், மெட்டல் ஒர்க்கர், அந்த மெட்டல் வேலையெல்லாம் பார்க்குறவர். சரிங்களா? அதே மாதிரி இவரை பற்றி சொல்லணுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சிவில் வாரில் என்ன பண்ணியிருக்காரு, கலந்துருக்காரு. அதாவது அந்த இங்கிலாந்துக்குள்ளே நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தில் அந்த பார்லிமெண்ட்ரியன் சைடுக்கு ஆதரவாக என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் அந்த ஃபாட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்டிஸ்ட் ப்ரீச்சராக இருக்கார். அதுக்கப்புறம் இவரை பார்த்திங்கன்னா ஜெயிலில் கொஞ்ச நாள் போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போல்லாம் இங்கிலாந்தை பொறுத்தவரை லைசன்ஸ் வாங்கி தான் என்ன பண்ண முடியும், ப்ரீச் பண்ண முடியும். அதனால் அதை லைசன்ஸ் வாங்காமல் ப்ரீச் பண்ணதுனால 12 years என்ன பண்ணுறாருன்னா சிறைச்சாலையில் போடுறாங்க, இம்ப்ரெஷன் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் அவருடைய டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. நிறைய ஒர்க் அது அங்கே தான் ஜெயிலில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த என்ன பண்ணியிருக்காரு, அதற்கான ஆரம்ப வேலைகளை பண்ணியிருக்காரு. அடுத்து இவர் ப்ரீச்சராக இருக்கிறதுனால ரிலீஜியஸ் தியாலஜிக்கல் ஒர்க்லாம் நம்ம நிறைய இருக்கார். இவருடைய முக்கியமான ஸ்டைல் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி அலிகரியாக இருக்கும். கிண்டல் பண்ணி அதை விமர்சித்து எழுதுகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பார். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க மறுபடியும். அதாவது 1660 சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, இவர் வேறு பிரிவில் இருந்ததுனால அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்தோட லைசன்ஸை வாங்காமல் ப்ரீச் பண்ணதுனால பெட்ஃபோர்ட் ஜெயில் எங்கே இருந்தாங்கன்னா பெட்ஃபோர்ட் ஜெயிலில் 12 வருஷம் என்ன இருந்தார். அதான் அங்கே இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த கிரேஸ் அபவுண்டிங், அப்புறம் பில்கிரிம் ப்ராக்ரஸ் அந்த ஜெயிலில் இருக்கும்போது என்ன பண்ணார், டிராஃப்ட் பண்ணார். அடுத்தவருடைய மேஜர் ஒர்க்ஸை பார்க்கலாம். பில்கிரிம் ப்ராக்ரஸ் 2 பகுதின்னு சொன்னேன். பார்ட் 1 பார்த்திங்கன்னா 1678 1678 வருது. இது நம்மளுக்கு எக்ஸாமில் இருக்கிறதுனால இந்த ரொம்ப முக்கியமான கேள்வி எதிர்பார்க்கலாம். பார்ட் 2 பார்த்திங்கன்னா 1684, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வருடம் கழித்து வருது. சரிங்களா? நான் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1678, அடுத்து 1684. இது மெயினாக அலிகரி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். சரிங்களா? கிறிஸ்டியன் லைஃப்பை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் பார்ட் 1 பார்த்திங்கன்னா கிறிஸ்டியனை பற்றி சொல்லும். அவர் பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்லேருந்து செலஸ்டல் சிட்டி, அதாவது ஒரு ஒளிமயமான அந்த கடவுள் இருக்கிற பரலோகம் அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி போகிறத பற்றி அந்த பயணத்தை சொல்கிறது தான் பார்ட் 1. அதில் வர்ற கதாநாயகன் பேர் தான் கிறிஸ்டியன். அவர் தான் சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், அழிவு நகரத்துலேருந்து செலஸ்டல் ஒளிமயமான நகரம் நோக்கி என்ன பண்ணுறாரு, போகிறதுக்காக பயணப்படுவார். இவர் போகிற வழியில் நிறைய சிம்பாலிக் கேரக்டரை பற்றி பேசியிருப்பார். அதாவது ஃபெய்த்ஃபுல், இதெல்லாம் சிம்பாலிக் கேரக்டர் நிறைய என்கவுண்ட் பண்ணுவார் போகிற வழியில். ஃபெய்த்ஃபுல், ஹோப்ஃபுல், இவாஞ்சலிஸ்ட், ஜெயண்ட் டெஸ்பேர் அண்ட் வேனிட்டி ஃபேர், இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார். யூசஸ் சிம்பிள் பிபிலிக்கல் ப்ரோஸ் அண்ட் விவிட் இமேஜரி. இது பைபிள் ஓரியண்டாக நிறைய என்ன பண்ணியிருப்பார். அதில் பார்ட் 1 சொல்லியிருப்பார். பார்ட் 2 எதை பற்றி சொல்லுதுன்னா அந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ்
கிறிஸ்டியானா அண்ட் கிறிஸ்டியானா ஒய்ஃப்ஸ் ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை போவாங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கோம். பார்ட் 2 வந்து யாரை இன்க்ளூட் பண்ணோம்னா கிறிஸ்டியன் ஒய்ஃபை பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு வந்து 1666 எழுதியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஸ்பிரிச்சுவல் இவருடைய லைஃப்பில் நடந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லலாம். கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். அதாவது டீட்டெயிலி ஸ்ட்ரகிள்ஸ் வித் சின் கன்வர்ஷன் ஸ்பிரிச்சுவல் விஷன். அதாவது பாவங்களை பற்றியும் வேறு வேறு அந்த பிரிவுகளுக்கு, அதாவது ப்ரொட்டஸ்டன்ட், அந்த பியூரிட்டன் அந்த மாதிரி மாறுறதை பற்றியும் ஸ்பிரிச்சுவல் விஷன். அதாவது அவர் பார்த்திங்கன்னா வந்து தெய்வீகத்தை பயணத்தில் போயிடுறதுனால அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த விஷனை அந்த மாதிரி நிறைய என்ன பண்ணிப்பார், பகிர்ந்திருப்பார். சரிங்களா? அடுத்து முக்கியமான த ஹோலி வார் அவரோட ஒர்க்கு. ஹோலி வார் 1682. இது பார்த்திங்கன்னா இது ஒரு அலிகரி. எதை பற்றி சொல்லுவேன்னா அபவுட் த பேட்டில் ஃபார் த டவுன் மேன்சோல் அப்படிங்கிற டவுனுக்காக கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எப்படி சண்டை நடக்குது, யார் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டிலை பற்றி சொல்லியிருப்போம். ஹோலி வார் யாருக்கு நடக்குன்னா பிட்வீன் குட் அண்ட் ஈவில். இதில் பார்த்திங்கன்னா குட்டு பார்த்திங்கன்னா கிங் சதாய், அதாவது காடை வந்து கிங் சதாய் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ணியிருப்பார். சாத்தான டேபோலஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். த ஹோலி வார் முக்கியமான ஒர்க். அதர் மிஸ்சலேனியஸ் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் பேட்மேன். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் மேனுடைய பயோகிராஃபி, ஒரு கெட்ட மனிதருடைய ஸ்பிரிச்சுவல் பயோகிராஃபி. த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேர்ட்மேன். இது வேறு எழுதுறது ஜான் பனியன். அதே மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. த பேரண்ட் ஃபிக்ட்ரி, கம் அண்ட் வெல்கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இதெல்லாம் செரமன் தியாலஜிக்கல், அதாவது போதனைகள். அங்கங்கே அவர் சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ண ட்ராக்ட்னா சின்ன சின்ன அந்த என்னது கைப்பிரதி மாதிரி அடித்து கொடுக்குறது. இதெல்லாம் த பேரண்ட் ஃபிக்ட்ரி அண்ட் கம் அண்ட் வெல்கம் டு ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் ஒரு ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கைப்பிரதி. இதே மாதிரி நிறைய சர்ச்சுக்கெலாம் போய்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரீச் பண்ணியிருக்காரு. இவருடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ப்ளைன் அண்ட் கிளியர் லாங்குவேஜாக இருக்கும். சாதாரணவருக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நிறைய பிப்ளிக்கல் அலூஷன் இருக்கும். நிறைய பிப்ளிக்கல் கொட்டேஷன் பண்ணிப்பார். பியூரிட்டன் தியாலஜி ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. எதை சேர்ந்தவர்னா பியூரிட்டன் அந்த தியாலஜியை சேர்ந்தவர். அதே மாதிரி அல்காரிக்கல் நெரட்டிவ், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கருத்தை சொல்ல விடுவார். நீதி போதனையை அவருடைய இது மூலம் என்ன பண்ணுவார், சொல்ல விடுவார். அதே மாதிரி ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் சால்வேஷன், ஒரு தனி மனித விடுதலை, ஃபெய்த்தில் அதாவது கடவுள் பக்தி மேலே இருக்கிறது, ப்ரெசவரன்ஸ், ரொம்ப எந்த சோதனை வந்தாலும் தாங்கி இருக்கிறது, அதை பற்றி நிறைய அதாவது ப்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பார். இவரை பற்றி மேற்கொண்டு சொல்லணும்னா அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலீஜியஸ் ரைட்டர் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜான் பனியன். இவருடைய பில்கிரிம் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா உலகத்தில் 200 லாங்குவேஜுக்கு மேலே இருக்குது, ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இவர் பின்னாடி வந்து சிஎஸ் லீவிஸ், நத்தானியல் ஹவ்த்ரோன், சார்லஸ் டிக்கன்ஸ் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காரு, இவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. இந்த பனியனுடைய ஸ்டாச்சு சிலை எங்கே இருக்குன்னா பெட்ஃபோர்டில் இருக்குது. சரிங்களா? அவ்வளோ நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.